பிஜேபி அரசியல் ஆதாயம் தேட பார்க்குமா அப்படின்னா பார்க்கும். திருமாவளவன் அவர்களைப் போலவே. என்ன பண்ணிட்டாரு திருமாவளவன்? வரேன். முதல்ல முடிச்சு 3 பார்ட் முடிச்சுன்னா அப்புறம் நீங்க சப் கொஸ்டின். 2வது பார்ட் வந்து மணிப்பூருக்கு போனீங்களா, இங்க வந்தீங்களேன்னு கேட்டார் இல்லையா சிஎம். ஆமா இல்லையா. அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம்? இங்க போனாரு. அது ஒரு கேள்வி இருக்குல்ல. கள்ளக்குறிச்சியில் 66 இதோட கூட அதிகம். அது வந்து இதுவாது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இன்னும் பார்க்கணும். அது திமுக அரசுடைய தப்பா இல்லாட்டி தாவேகா ஏற்பாட்டாளர் தப்பான்னு நம்ம நீதிமன்ற விசாரணை இருக்கு, நம்ம பார்க்கணும். ஆனா கள்ளக்குறிச்சி விஷச்சாராய கள்ளச்சாராய வழக்குல அரசின் பிழை. வேற ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா? நிச்சயம் போயிருக்கணும் சார். நான் அங்கேயே சொல்றேன். முடிச்சிரேன். மணிப்பூர் அதை விட மோசமானது. நான் முதல்ல முடிச்சிரேன். நிர்வாணப்படுத்தி ரோட்ல கத்திக்கிட்டு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது வந்து உடனே அங்க போகணும்னு தெரியாதா என்ன? 3 முடிச்சிரேன். முதல்ல 2 இல்ல இது மெயின் சார். இது நீங்க எல்லாத்தையும் வாங்க, நான் எல்லாமே வரேன். முதல்ல நீங்க என்ன கேள்வி மட்டும் வச்சு பண்ணி நீங்க தனியா பேசுங்க பாண்டே பாரு மாதிரி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உட்காந்து கேட்பேன். பாண்டே நான் தம்பி வந்து ஒரு ரசிகர். எனக்கு ஆனா நீங்க கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்லணும் இல்லையா. பதில் சொல்லாம வச்சுன்னா நீங்க கேட்ட கேள்வி சரிங்கிற மாதிரி நின்றும். அதை நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். புரியுங்களா? ஒண்ணு அரசியல் செய்கிறார்களா, அது வந்து தாவேகா வந்து உள்ளெழுத்து போட பார்க்குறாங்களா? ஆமான். திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்வது போலவே. சரிங்களா? ஏன் அப்படிங்கிற பின்னாடி சொல்றேன். இவர் வந்து ஏன் வந்து மணிப்பூருக்கு போல, ஏன் வந்து இங்க அனுப்புனாங்க, ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போல இங்க ராத்திரி 1 மணிக்கு வந்தாரு, அதே மாதிரி தான் இது. சரிங்களா? 3வது இதுல ஜாமீன் கேட்கறதுக்கு யார் தப்பு அப்படின்னா 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. தமிழக அரசும் இதுல பதில் சொல்ல வேண்டியிருக்குது, தாவேகாவும் இதுல பதில் சொல்ல வேண்டியிருக்கு.